இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2000 ஆண்டு ரிலீஸ் ஆன கேஸ்டவே அப்படின்ற ஒரு வித்தியாசமான சர்வைவல் படத்தை தான் பார்க்க போறோம். ஃபிளைட்ல பார்சல் டெலிவரி பண்றதுக்காக போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ. ஆனா எதிர்பாராத விதமா அவன் போயிட்டு இருக்க ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகி பக்கத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தீவுல மாட்டிப்பான். அந்த தீவை விட்டு வெளியில வர்றதுக்கு ஹீரோ எவ்வளவு கஷ்டப்பட்டான், கடைசியில வெளியில வந்தானா இல்லையான்னு ரொம்பவே சுவாரஸ்யமா ஏகப்பட்ட திருப்பங்களோட சொன்ன படம் தான் 2000ல ரிலீஸ் ஆன கேஸ்டவே அப்படின்ற படம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்றதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல 4 ரோடு சந்திக்கிற மாதிரி ஒரு ஜங்ஷனை காட்டுவாங்க. அந்த ரோட்ல பார்சல் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு ஃபெடெக்ஸ் வேன் பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்கும். இந்த ஃபெடெக்ஸ் கம்பெனில தான் நம்ம ஹீரோவும் வேலை பார்த்துட்டு இருப்பான். ஹீரோவோட வேலையே என்னன்னா டெலிவரி பண்ணக்கூடிய பார்சல் எல்லாத்தையுமே ஒழுங்கா சரி பார்த்து கரெக்டான டைமுக்கு டெலிவரி பண்ணணும். கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு மேனேஜர் மாதிரி, ஆனா மேனேஜர் கிடையாது. அங்க இருக்க டெலிவரி பாய்ஸ்ல ஹீரோ தான் சீனியர். அதனால எல்லாருமே ஹீரோ கிட்ட மரியாதை நடந்துப்பாங்க. ஹீரோ அன்னைக்கு வேலைக்கு வந்து அங்க இருக்க டெலிவரி பண்றவங்க கிட்ட எந்த காரணம் கொண்டும் டெலிவரி டிலே ஆகக்கூடாது. ஏன்னா சில பேர் ஆன்லைன்ல மெடிசன் கூட ஆர்டர் பண்ணிருப்பாங்க. அதனால கண்டிப்பா சொன்ன டேட்ல பார்சல் டெலிவரி ஆகணும். எந்த காரணம் கொண்டும் டிலே ஆகக்கூடாதுன்னு சொல்லி கூட வேலை பார்க்குற எல்லாரு கூடயும் ரொம்பவே க்ளோஸா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம வேலையில யாராவது தப்பு பண்ணிட்டா கூட மேனேஜர் கிட்ட பேசி அதை சரி பண்ணுவாரு. அதனால கூட வேலை பார்க்குற எல்லாருக்குமே ஹீரோவே ரொம்பவே பிடிக்கும். அன்னைக்கு நைட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் பார்க்கலாம்னு சொல்லி ஹீரோ போவாரு. அப்போ அந்த கம்பெனியோட மேனேஜர் ஹீரோவை தடுத்து ரொம்பவே முக்கியமான பார்சல் ஒன்று டெலிவரி பண்ணணும். ஆனா டெலிவரி அட்ரஸ் வேற ஒரு கண்ட்ரியில இருக்கு. என்னால வேற யாரையுமே நம்பி அனுப்ப முடியாது, கண்டிப்பா நீ தான் போகணும்னு சொல்லுவாரு. ஹீரோவும் அதுக்கு சரின்னு சொல்றான். உடனே மேனேஜர் அங்க இருக்க எல்லா எம்ப்ளாயுமே கூப்பிட்டு ஹீரோ வேற ஒரு கண்ட்ரிக்கு பார்சல் டெலிவரி பண்ண போறத பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லி அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கேர்ள் ஃபிரெண்ட கூப்பிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருப்பான். ஏர்போர்ட்டுக்கு வந்த அப்புறம் ஹீரோ அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயின் அவனுக்கு ஒரு கிஃப்ட் தருவாங்க. அது ஒரு பழைய மாடல் வாட்ச். இப்போ இருக்க மாதிரி கையில கட்டாம சின்ன ஒரு செயின் மாதிரி அட்டாச் ஆயிருக்கும். அதை பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கலாம். வேணும்ன்றப்ப அந்த வாட்ச் எடுத்து ஓபன் பண்ணி அப்போ என்ன டைம்ன்றதையும் பாத்துக்கலாம். அந்த வாட்ச்ல ஓபன் பண்ணும்போது ஹீரோயினோட போட்டோவும் இருக்கும். ஹீரோவும் அந்த வாட்சை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புவான். ஏன்னா ஹீரோக்கு எப்பயுமே வேலை தான் முக்கியம். அதனால இவ்வளவு நாளா கல்யாணத்தை பத்தியோ இல்ல ஃபேமிலியை பத்தியோ பெருசா எதுவுமே யோசிச்சிருக்க மாட்டான். ஆனா இப்போ திடீர்னு ஹீரோக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, திரும்பி ஹீரோயினை பார்த்து நான் இந்த ட்ரிப்பை முடிச்சு வந்தப்பறம் நம்ம மேரேஜை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். ஃபிளைட்டும் அங்கிருந்து கிளம்புது. ஃபிளைட்ல போயிட்டு இருக்கும்போது கூட ஹீரோயின் கொடுத்த அந்த வாட்ச்ல அவங்க போட்டோ தான் பார்த்துட்டு போயிட்டு இருப்பான். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல ஃபிளைட் பயங்கரமா ஷேக் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துல திடீர்னு மாறின வெதரால ஃபிளைட் கட்டுப்பாட்டை இழுக்குது. அதே நேரம் பைலட் எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு பக்கத்துல இருந்து இன்னொரு ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ணலாம்னு சொல்லி ரொம்பவே முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஃபிளைட் மொத்தமா கட்டுப்பாட்டை இழந்து கடல்ல விழுந்து ஆக்சிடென்ட் ஆகுது. ஃபிளைட் முழுக்கவே கடலுக்குள்ள போகுது. அதே நேரம் ஹீரோ அங்கிருந்து லைஃப் ஜாக்கெட் எடுத்து வெளியில தப்பிக்க முடியுமான்னு சொல்லி ரொம்பவே முயற்சி பண்ணுவான். கடல்ல விழுந்ததுனால ஃபிளைட்ல இருந்த சில கண்ணாடிகளும் கதவும் ஓபன் ஆயிருக்கு. அது வழியா ஃபிளைட்டை விட்டு வெளியில வந்து ஒரு ஏர் போட் இருக்கும். அந்த போட்டை பயன்படுத்தி கடலுக்கு மேல வரான். ஆனா ஹீரோ என்னதான் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருந்தாலும் இந்த ஒரு சின்ன லைஃப் போட்டை மட்டுமே வச்சு இங்க இருந்து உயிர் தப்பிக்கிறதுன்றது நடக்காத காரியம். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கும். கூடவே சூறாவளி காட்டுற மாதிரி ஹீரோவால தாங்கவே முடியாத அளவுக்கு காற்று வீசிட்டு இருக்கும். ஹீரோ அடுத்த கொஞ்ச நேரத்துல மயங்கி போறான். திரும்ப கண் முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல இருந்த ஒரு தீவுல கரவதிங்க இருக்கான். அந்த தீவு முழுக்கவே தேடி பார்ப்பான். ஆனா அந்த தீவுல ஹீரோவை தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்பவே சோகமாக்கி இங்க இருந்து தப்பிக்க முடியாதோன்னு நினைச்சு திரும்ப கடற்கரைக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோ நைட்டு உயிர் தப்பிச்சு வந்த அந்த லைஃப் போட்டும் சில ஃபெடெக்ஸ் பார்சல்களும் இருக்கும். அதுல ஹீரோ டெலிவரி பண்ண வேண்டிய அந்த பார்சலும் இருக்கும். அதை எல்லாமே எடுத்து வச்சுப்பான். திரும்ப கரைக்கு வந்து பார்க்கும்போது அந்த லைஃப் போட் இருக்கும். அந்த லைஃப் போட்டை வச்சு ஒரு சின்ன டென்ட் மாதிரி அமைச்சு அதுக்குள்ள உட்காந்துப்பான். அப்ப கூட வாட்ச் எடுத்து ஹீரோயினோட போட்டோவை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நம்ம இந்த தீவுல மாட்டிட்டு இருக்கோன்ற விஷயம் வெளியில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சாதான் நம்மள வந்து காப்பாத்துவாங்க. இல்லனா அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல நம்மளும் இறந்து போயிட்டோம்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்கன்னு அங்கிருந்த சில மரக்கட்டைகளை தூக்கிட்டு வந்து கரையோரமா ரொம்ப பெருசா ஹெல்ப்னு எழுதி வச்சிருப்பான். கண்டிப்பா ஹெலிகாப்டர்ல இருந்து பார்க்கும்போது இந்த ஹெல்ப்ன்ற வார்த்தை தெரியும். அதை வச்சு நம்ம இங்க மாட்டிட்டு இருக்கோன்றத நம்மளை தேடி வரவங்களுக்கும் தெரியப்படுத்த முடியும்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ஹெல்ப்ன்ற வார்த்தை எழுதிட்டு இருப்பான். கண்டிப்பா நம்மள இங்க இருந்து யாராவது காப்பாத்தி கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி ஹீரோ ரொம்பவே நம்பிக்கையா இருப்பான். அடுத்த கொஞ்ச நாள் அப்படியே போகுது. ஹீரோ அந்த ஃபெடெக்ஸ்ல வந்து சில பார்சல்களை ஓபன் பண்ணி அதுல சாப்பிடுறதுக்காக இருந்த சில ஐட்டத்தை சாப்பிட்டு இவ்வளவு நாளா உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். ஆனா இப்போ அந்த பார்சல்ல இருந்த எல்லா சாப்பாடுமே காலி ஆகுது. இதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்கு ஹீரோ கிட்ட எதுவுமே இல்ல. அதனால இந்த தீவுக்குள்ள ஏதாவது சாப்பிட கிடைச்சா எடுத்துட்டு வரலாம்னு சொல்லி உள்ள நடந்து போயிட்டு இருப்பான். அந்த தீவு முழுக்க ஏகப்பட்ட தென்னை மரங்கள் இருக்கும். அதுல இருந்து சில தேங்காய்களும் கீழே விழுந்து கிடக்கும். அதெல்லாம் எடுத்து ஒரு ஷார்ப்பான கல்லை வச்சு வெட்டி சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லாம பட்னியில இறந்து போறதை விட இதை சாப்பிட்டு எப்படியாவது உயிரை காப்பாத்திக்கலாம்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த தேங்காய் சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்படி ஒரு அந்த கடல் கரையில நடந்து போயிட்டு இருக்கும்போது இங்க இருந்து நம்ம வெளியில போகணும்னா கண்டிப்பா அந்த தீவு பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி அந்த தீவுல இருந்த மலைக்கு மேல ஏறி போய் அவ்வளவு உயரத்துல இருந்து பார்க்கும்போது சுத்திலும் வேற ஏதாவது தீவு இருக்கா இல்லன்னா இங்க இருந்து நீந்தியே பக்கத்துல வேற ஏதாவது சிட்டிக்கு போக முடியுமான்னு சொல்லி பாக்கலான்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த மலையோட உச்சிக்கும் போய் பார்ப்பான். ஆனா எங்க சுத்தி பார்த்தாலும் கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் தண்ணி மட்டும் தான் இருக்கு. ஹீரோ நினைச்ச மாதிரி பக்கத்துல வேற ஏதாவது தீவோ
தீவோ இல்லனா சிட்டியோ இல்ல. அதை பார்த்து ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றான். அதே நேரம் ஹீரோ இவ்வளவு நாளா டென்ட் போட்டு வாழ்ந்துட்டு இருந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி தண்ணியில யாரோ மிதந்து வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஹீரோ கண்டிப்பா நம்மளை காப்பாத்துறதுக்கு ஆள் வந்திருப்பாங்க. அப்படி இல்லனா டூரிஸ்ட் யாராவது அங்க நீந்திட்டு இருந்தா அவங்க கிட்ட ஹெல்ப் கிட்ட தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லி அவ்வளவு உயரமான மலையில இருந்து தலை தெறிக்க ஓடி வந்து பார்க்கும்போது ஹீரோ நினைச்ச மாதிரி அது காப்பாத்த வந்தவங்களோ இல்ல டூரிஸ்டோ கிடையாது. ஹீரோ வந்துட்டு இருந்த ஃபிளைட்டை ஓட்டினா பைலட் தான் அவரு. ஆனா இப்போ ஒரு உயிரோடு இல்ல. நடந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போய் அவரோட பாடி தான் மறந்துட்டு இருக்கும். ஹீரோவும் அவரோட இறந்து போன பாடியை தூக்கிட்டு வந்து அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாமே செஞ்சு புதைப்பான். அப்படி புதைக்கும் போது அவர்கிட்ட இருந்த ஷூ, டார்ச் லைட் மாதிரியான விஷயங்களை ஹீரோ எடுத்து வச்சுப்பான். அன்னைக்கு நைட்டும் ஆகுது. அவங்க கிட்ட இருந்த தேங்காயை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது தூரத்துல ஏதோ ஒரு சின்ன போட்டு போற மாதிரி சவுண்ட் கேட்கும். ஹீரோவும் ஓடி வந்து அந்த திசையை பார்க்கும்போது ரொம்ப தூரத்துல ஒரு போட்டு போயிட்டு இருக்கும். இப்படியாவது சவுண்ட் போட்டு அவங்களை கூப்பிடலாம்னு சொல்லி பயங்கரமா கத்துவான். அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட இருக்க ஒரு சின்ன டார்ச் லைட்டை வச்சு சிக்னல் கொடுத்து அவங்களை கூப்பிட முடியுமான்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்ப்பான். ஆனா ஹீரோ கிட்ட இருக்கிறது ரொம்ப சின்ன டார்ச் லைட். ஆனா அந்த போட்டும் ரொம்ப தூரத்துல இருக்கும். அதனால ஹீரோ இங்க இருக்கிறத அவங்களால பார்க்க முடியாது. ஹீரோ பயங்கரமா கத்தி அந்த லைட்டையும் அடிச்சு சிக்னல் கொடுத்துட்டு இருப்பான். ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த போட்டு அங்கிருந்து போயிடும். ஹீரோக்கு இருந்தா மொத்த நம்பிக்கையும் போகுது. ரொம்பவே சோகமா வந்து அவனோட டென்ட்ல உட்காந்துப்பான். அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. காலையில எழுந்த உடனே ஹீரோ யாராவது வந்து நம்மளை காப்பாத்துவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நம்ம கிட்ட இருக்க அந்த லைஃப் போட்டை வச்சு இந்த கடல்ல கொஞ்சம் தூரம் போனோம்னா ஏதாவது சரக்கு கப்பல் அந்த வழியா போயிட்டு இருந்தா அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லி ஒரு மரக்கட்டையை வெட்டி துடுப்பு மாதிரி பண்ணி அந்த லைஃப் போட் எடுத்துட்டு கடலுக்குள்ள போறான். ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா கடல்ல கொஞ்சம் தூரம் தள்ளி போன உடனே அலைகள் ரொம்பவே பயங்கரமா இருக்கும். ஹீரோ போயிட்டு இருக்கிறது ஒரு சின்ன லைஃப் போட். அந்த லைஃப் போட்டால இந்த அலைகளை சமாளிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஹீரோக்கு படகு ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அதனால அந்த பெரிய அலைகள் ஹீரோட லைஃப் போட்டை அப்படியே கவுத்து விட்டுரும். ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹீரோ நீந்தி அந்த தீவுக்கு வந்துட்டு இருப்பான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பாறையில அடிபட்டு ஹீரோட கல்ல ரத்தமும் வந்துட்டு இருக்கும். ஹீரோக்கு இப்பதான் இங்க இருந்து தப்பிச்சு போறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைன்றதும் தெரியுது. இந்த தீவுல இருந்து தப்பிச்சு போகணும்னு முயற்சி பண்ணி கடலுக்குள்ள மூழ்கி இறந்து போறதை விட இங்கதான் நமக்கு சாப்பிடுறதுக்கு தேங்காய் இருக்கு. அதை மட்டும் சாப்பிட்டாவது நமக்கு உதவி கிடைக்க வரைக்கும் உயிரோட இருந்தா போதும்னு சொல்லி ஹீரோ கலெக்ட் பண்ணி வச்சிருந்தா அந்த FedEx பார்சல் எல்லாம் ஓபன் பண்ணி அந்த பார்சல்ல ஹீரோக்கு உபயோகமான பொருள் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்ப்பான். ஒரு பார்சல்ல பொண்ணுங்க போடக்கூடிய ட்ரெஸ் இருக்கும். இன்னொரு பார்சல்ல வில்சன் சொல்லி ஒரு பாஸ்கெட் பால் இருக்கும். அடுத்த பார்சல்ல கத்தி, ரோப்புன்னு ஒரு சில பொருட்கள் இருக்கும். அந்த பொருட்களை பாதுகாப்பா பேக் பண்றதுக்காக பபுள் டிராப் இருக்கும். அதையெல்லாம் வச்சு ஹீரோக்கு இப்ப அடிப்பட்ட காயத்துல கட்டும் கட்டிப்பான். அதுக்கப்புறம் எப்படியாவது நமக்கு நெருப்பு வேணும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நெருப்பு உருவாக்கி ஆகணும்னு சொல்லி ஆதிகால மனுஷன் மாதிரி 2 கட்டைகளை வச்சு நெருப்பு உருவாக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட மணிக்கணக்கா அந்த 2 கட்டைகளையும் வச்சு தேய்ச்சி நெருப்பு உருவாக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருப்பான். பல மணி நேரங்களா அதையே பண்ணதால அந்த குச்சி உடஞ்சு ஹீரோவோட கையில ரத்தமே வருது. அதனால கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் கிட்ட இருக்க எல்லா பொருட்களையும் தூக்கி எறிவான். கையில வச்சிருந்த பாஸ்கெட் பாலையும் கடலுக்குள்ள தூக்கி அடிப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக்கி கடல் தண்ணியில ரத்தம் வந்துட்டு இருக்க இடத்த கிளீன் பண்ணிட்டு அவன் கிட்ட இருந்த சில பொருட்களை வச்சு கட்டுறான். அதே நேரம் கடல்ல தூக்கி போட்ட பாஸ்கெட் பால் திரும்ப ஹீரோ கிட்டே வரும். ஹீரோ ரத்த கையாலே அந்த பாலை தூக்கி போட்டதுனால அந்த பால்ல ரத்த கரை இருக்கும். ஆனா அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். அந்த பாஸ்கெட் பால் எடுத்து அந்த ரத்த கரையிலேயே கண்ணு, மூக்கு, வாயின்னு எல்லாம் வச்சு ஒரு மனுஷனோட முகம் மாதிரி வரைஞ்சிட்டு அந்த பாலுக்கு வில்சன் சொல்லி பேரும் வைப்பாரு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து நெருப்பு உருவாக்குற வேலையும் பார்த்துட்டு இருப்பாரு. ரொம்பவே கஷ்டப்பட்டு பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஹீரோ வெற்றிகரமா நெருப்பையும் உருவாக்குறான். நெருப்பை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோட முகத்துல எதையோ ஒண்ணு சாதிச்ச மாதிரி பயங்கரமா சத்தம் போட்டு சிரிச்சுட்டு ஆதிகால மனிதன் காட்டுவாசியா வாழ்ந்துட்டு இருக்கும்போது முதலா நெருப்பை கண்டுபிடிச்சப்போ அந்த ஆதிவாசி மனிதன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பானோ அதை விட அதிகமா ஹீரோ இப்போ சந்தோஷப்பட்டு குதிச்சுட்டு இருப்பான். இந்த தீவுல வந்து ஹீரோ மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு நடந்த ஒரே நல்ல விஷயம் இந்த நெருப்பு கண்டுபிடிச்சதுதான். அதையெல்லாம் அந்த வில்சன் என்ற பாஸ்கெட் பால் கிட்ட சொல்லி கண்டிப்பா நம்மளை காப்பாத்துறது இங்க யாராவது வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீயும் நம்பிக்கையை தளர விடாம சொல்லுவான். இப்போ அந்த வில்சன் என்ற பாஸ்கெட் பால ஹீரோ ஒரு பொருளா பார்க்காம தன்னோட ஒரு ஃப்ரெண்டாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பாலை ஒரு மனுஷன் மாதிரி நினைச்சு அது கிட்ட பேசுறது ஹீரோ மீன் பிடிச்சாலோ இல்ல தேங்காய் கிடைச்சாலோ அதுக்கு சாப்பிட தரதுன்னு சொல்லி அந்த வில்சன் என்ற பால ஒரு மனுஷன் மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருப்பான். அப்படி ஒரு நாள் நைட் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பாறைகளுக்கு நடுவுல நெருப்பு கொளுத்திட்டு பக்கத்துல அந்த வில்சன் பாலை வச்சுட்டு பாறையில ஹீரோயினோட முகத்தை வரைஞ்சு இவதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி வில்சன் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைப்பாரு. அது மட்டும் இல்லாம இங்க நம்ம 2 பேருமே தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் கூப்பிட்டு போய் ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோ பண்றேன்னு சொல்லி அந்த பால் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. கட் பண்ணி 4 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோவா அந்த தீவுல காட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஹீரோ இப்ப காட்டுவாசி மாதிரி ஆதிவாசி மாதிரி இந்த தீவுல வாழ பழகிட்டான். தினமும் கடல்ல போய் மீன், நண்டுன்னு எல்லாமே பிடிச்சு நெருப்புல சுட்டு சாப்பிடுறது, அப்படி இல்லைன்னா தீவுக்குள்ள போய் தேங்காய் பெருக்கிட்டு வந்து சாப்பிடுறதுன்னு சொல்லி அப்படியே அவனோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும். அதே சமயம் வில்சன் பாலையும் கூடயே வச்சிருப்பான். ஹீரோக்கு இருக்க ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த வில்சன் மட்டும்தான். அவன் வாழ்க்கையில் நடந்த இல்ல இப்ப நடந்துட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் அந்த பால் கூட ஷேர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கம்பெனி மாதிரி வச்சிருப்பான். அப்படி ஒரு நாள் ஹீரோ வந்து தீவுல நின்றுட்டு இருக்கும்போது கடல் கரையில ஏதோ ஒண்ணு வந்து பலமா அடிச்ச மாதிரி சவுண்ட் கேட்கும். ஹீரோ ஓடி வந்து என்னன்னு பார்க்கும்போது ஒரு இரும்பு ஷீட்டு கடல்ல அடிச்சிட்டு வந்து கரை ஒதுங்கி இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து அவனோட இடத்துல வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது
ஹீரோக்கு இன்னொரு ஐடியா வருது. கிட்டத்தட்ட பல வருஷங்களா இதே தீவுல மாட்டிட்டு இங்க கிடைக்கிற சில பொருட்களை வச்சு சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளவு நாள் இதே மாதிரி வாழ போறோன்றதும் தெரியல. நம்ம உயிரோட இருக்கமா இல்லையான்றது கூட வெளி உலகத்துல இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நம்மளாதான் தப்பிச்சு இங்க இருந்து வெளியில போனோம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை காப்பாத்துறதுக்கு இங்க வருவாங்கன்னு நினைக்கிறது ரொம்பவே முட்டாள்தனம்னு நினைச்சு பல நாட்களா கஷ்டப்பட்டு அந்த காட்டுக்குள்ள இருந்து சில கட்டைகளை கொண்டு வந்து ஒரு சின்ன கட்டுமரம் மாதிரி பண்றான். இப்போ கிடைச்ச அந்த இரும்பு ஷீட்டை வச்சு வெயில இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி சின்னதா ஒரு கூரை மாதிரி செட் பண்ணி அங்கிருந்து கிளம்புறதுக்கும் தயாராகி கூடவே இந்த வில்சனையும் கூப்பிட்டுட்டு கடல்ல அந்த கட்டுமரத்துல போயிட்டு இருப்பாரு. ஆரம்பத்துல எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருக்கு. ஆனா போக போக வெதர் ரொம்பவே மோசமா இருக்கு. பயங்கரமான புயல் காத்துன்னு ஹீரோ போயிட்டு இருக்க அந்த கட்டுமரமே கவுந்துரும் போல. ஆனா இருந்தாலும் ஹீரோ விடாம ரொம்பவே கஷ்டப்பட்டு துடுப்பு போட்டு கடல்ல போயிட்டு இருப்பான். அப்படியே அடுத்த நாள் காலையிலும் ஆகுது. நைட் அடிச்ச புயல்ல ஹீரோவோட போட்டு ரொம்ப வீக் ஆயிருச்சு. ஹீரோ வெயில் இருந்து தப்பிக்கிறதுக்காக போட்டிருந்த ஒரு மெட்டல் ஷீட்டும் நேத்து நைட் அடிச்ச புயல்லாம் அங்கிருந்து பறந்துருச்சு. அதனால ஹீரோ என்னன்னாலும் பரவாயில்ல, இறந்தே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த கட்டுமரத்திலேயே படுத்துப்பான். அப்படியே அந்த வெயில்ல தூங்கியும் போறான். அடுத்து கண் முழிச்சு பார்க்கும்போது போட்ல ஹீரோ வச்சிருந்தா அந்த வில்சன் வாலிபாலை காணும். நமக்கு தான் அது வாலிபால், ஆனா ஹீரோ பொறுத்த வரைக்கும் அது ஒரு மனுஷன். ரொம்பவே பயத்தோட அது எங்க போச்சுன்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த போட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த பாலு கடல்ல போயிட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே ஹீரோ ரொம்பவே பயத்தோட, வில்சன் எதுக்கும் பயப்படாத, நான் வந்து உன்னை காப்பாத்திடுவேன்னு சொல்லி ஒரு கயிறு எடுத்து அதோட ஒரு எண்டை போட்ல கட்டிட்டு இன்னும் ரெண்டா கையில பிடிச்சிட்டு அந்த வில்சன் வாலிபாலை காப்பாத்தலாம்னு சொல்லி கடல்ல குதிச்சு போயிட்டு இருப்பான். ஆனா அந்த கயிறு அவ்வளவு லென்த் எல்லாம் கிடையாது. ஹீரோவால கொஞ்சம் தூரம் தான் வர முடியுது. ஒன்னு இப்ப ஹீரோ அந்த கயிறை விட்டுட்டு நீந்தி போய் அந்த வில்சன் வாலிபாலை காப்பாத்தணும். அப்படி இல்லைன்னா அந்த வாலிபாலை போக விட்டுட்டு ஹீரோ மட்டும் உயிர் பழிச்சு திரும்ப அந்த போட்டுக்கு வந்துடணும். ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா அழுவான். அதை பார்க்கும்போது நமக்கு கூட என்னடா ஒரு வாலிபால் போனதுக்கு இவ்வளவு அழுகிறான்னு தோணும். ஆனா நமக்கு தான் அது வாலிபால். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் 4 வருஷமா அவன் கூடவே இருந்த ஒரு ஃப்ரெண்டு. உன்னை நானே கொண்டுட்டேன் வில்சன், தயவு பண்ணி என்ன மன்னிச்சிரு, எனக்கு வேற வழி தெரியல, மன்னிச்சிரு சொல்லி அந்த கயிறை பிடிச்சு திரும்ப போட்டுக்கே வந்து எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும், என்னோட கவனக்குறைவுனாலதான் நீ இப்ப இறந்து போயிட்டேன்னு சொல்லி ஏதோ ஒரு மனுஷனை கொலை பண்ண மாதிரி ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். ரொம்பவே அழுது டயர்டாகி அப்படியே அந்த கட்டுமரத்துல அடுத்த சில நாட்களும் டிராவல் பண்றான். ஹீரோ கிட்ட சாப்பாடு தண்ணின்னு எதுவுமே இருக்காது. அதனால ரொம்பவே டயர்டா அந்த கட்டுமரத்துல படுத்திருப்பான். அப்பதான் ஹீரோக்கு பின்னாடி ஒரு பெரிய ஷிப் போயிட்டு இருக்கும். ஆனா ஹீரோவால சத்தம் போட்டு கூட அந்த ஷிப்பை கூப்பிட முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டு அவனோட கையை மட்டும் தூக்குவான். அப்போ அந்த கப்பல்ல வேலை பார்த்துட்டு இருக்கவங்க ஹீரோவை பார்த்துட்டு அவனை காப்பாத்துறாங்க. எப்படியோ ஒரு வழியா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ உயிரோட அந்த தீவுல இருந்து வெளியில தப்பிச்சு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஹீரோவை கூப்பிட்டு போய் முதல்ல எப்படி இருந்தானோ அதே மாதிரி ஷேவிங் எல்லாம் பண்ணி முடி வெட்டி கோட் சூட் எல்லாம் போட்டு பழையபடி ஆகுறான். இவ்வளவு வருடங்களுக்கு அப்புறம் திரும்ப தன்னோட காதலிய பார்க்க போறோம்னு சொல்லி ஹீரோ பயங்கர சந்தோஷத்துல அவனோட சொந்த ஊருக்கு வர்றான். ஹீரோ ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகும்போது அந்த ஊர்ல இருக்க நிறைய பேர் வந்து அவ்வளவு மோசமான பிளைட் ஆக்சிடென்ட்ல இருந்து ஹீரோ மட்டும் எப்படி உயிர் தப்பிச்சான், அது மட்டும் இல்லாம யாருமே இல்லாத தீவுல இத்தனை வருடங்களா எப்படி உயிரோட இருந்தான்னு சொல்லி எல்லாருமே ஹீரோவை ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ஹீரோ அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம நேரா தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் வேலை பார்க்குற அந்த ஆபீஸ்க்கு போய் பார்ப்பாங்க. கேர்ள் ஃபிரெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்க அந்த ஆபீஸ்க்குள்ள போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் உள்ள வந்து உங்க பேர் தானே செக் அப்படின்னு கேட்பாரு. ஹீரோவா ஆமான்னு சொல்லும் போது இவ்வளவு வருடங்களுக்கு அப்புறம் நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம உயிரோட வருவீங்கன்னு சொல்லி நாங்க யாருமே எதிர்பார்க்கல, நீங்க திரும்ப வந்ததுல மகிழ்ச்சின்னு சொல்லுவாரு. ஆனா ஹீரோக்கு இப்ப பேசிட்டு இருக்கவர் யாருன்னே தெரியல. அதனால ஹீரோ அவரை பார்த்து நீங்க யாரு, எப்படி என்ன பத்தி உங்களுக்கு இவ்வளவு டீட்டெயில் தெரியுதுன்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அவரும் ரொம்பவே தயக்கத்தோட நான் தான் கெலியோட ஹஸ்பண்ட், கெலி யாருன்னா ஹீரோட கேர்ள் ஃபிரெண்ட், ஹீரோ அந்த பிளைட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான்னு முடிவு பண்ணி அவங்க வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க போல. ரொம்பவே தயக்கத்தோட ஹீரோ கிட்ட அதை சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து வெளியில போயிடுவாரு. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவ்வளவு வருடங்களா ரொம்பவே கஷ்டப்பட்டு உயிர் தப்பிச்சு இங்க வந்தது காரணமே அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் தான். இப்ப அந்த கேர்ள் ஃபிரெண்டுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றான். அதே நேரம் அந்த ஆபீஸ்க்கு வெளியில இருந்த கண்ணாடி வழியா பார்க்கும்போது வெளியில தான் கைலி கார்ல உட்காந்துருப்பாங்க. ஹீரோ உள்ள இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நானும் போய் ஹீரோவை கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அவங்களோட கணவர் கிட்ட சொல்லும் போது நீ உள்ள போனா அது சரி வராது, 2 பேருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க, அதனால வேண்டான்னு சொல்லி அவங்கள சமாதானம் பண்ணி கார்லாம் அங்கிருந்து கூப்பிட்டு போறாங்க. அங்க கட் பண்ணி நைட்டு ஹீரோ வேலை பார்க்குற அந்த ஃபெடெக்ஸ் கம்பெனில ஹீரோ இவ்வளவு வருஷம் கழிச்சு உயிர் தப்பிச்சு வந்ததுக்காக ஹீரோக்கு ஒரு பார்ட்டியும் தராங்க. அந்த பார்ட்டில டேபிள் முழுக்க விதவிதமா ரொம்ப காஸ்ட்லியான நிறைய சீ ஃபுட்லாம் இருக்கும். ஹீரோ ரொம்ப அமைதியா அந்த டேபிள் பக்கத்துல வந்து பார்க்கும்போது அங்கிருந்து ஒரு பிளேட்ல ஒரு லாப்ஸ்டர் இருக்கும். அதை எடுத்து கையில பார்த்துட்டு இந்த நண்டையும் மீனையும் தானடா நான் 4 வருஷமா சாப்பிட்டேன், திரும்பவும் எனக்கு அதையே கொடுக்குறீங்கன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த டேபிள்ல இருந்து எதையுமே சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு அங்கிருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறான். நேரா தன்னோட கேர்ள் ஃபிரெண்டோட வீட்டுக்கு போய் படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஃபிளைட் ஏறதுக்கு முன்னாடி கேர்ள் ஃபிரெண்டோட போட்டோ போட்டு ஒரு வாட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்சை திரும்ப கொடுத்துட்டு நீயே எனக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிருச்சு, அப்படி இருக்கும்போது உன்னோட போட்டோவை நான் வச்சிருக்கிறது அவ்வளவு சரியா இருக்காதுன்னு திரும்ப அந்த வாட்ச் அவங்க கிட்டே கொடுத்துட்டு எதுவுமே பேசாம கார் எடுத்துட்டு அங்கிருந்து வந்துருவாரு. அப்படியே காரை ஓட்டி வந்து படத்தோட முதல் சீன்ல காட்டின அந்த 4 ரோடுக்கு வந்து ஹீரோ காரை விட்டு கீழே வந்து இந்த உலகத்தை ரசிக்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ஆன்ல போட்டுக்கோங்க. தினம் ஒரு புது வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிட்டே இருக்கும். அதையெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோல உங்களை பாக்குறேன். நன்றி.